வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 19ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 202ஆம் ஆண்டில் சாமா நகர போரில் ரோமப் படையினர் கார்த்திச் நகர காவலர்களின் தலைவர் அனிபாலை வென்றனர். 1453ஆம் ஆண்டில் பிரான்சியர்கள் பொர்தோ நகரை கைப்பற்றியதுடன் நூறாண்டு போர் முடிவுக்கு வந்தது. 1781ஆம் ஆண்டில் வெர்ஜீனியா யோர்க்டவுன் நகரில் பிரித்தானிய தளபதி கார்ன்வாலிஸ் பிரபுவின் பிரதிநிதிகள் ஜார்ஜ் வாஷிங்டனிடம் சரண் அடைந்தனர். 1805ஆம் ஆண்டில் நெப்போலிய போர்களில் ஊம் நகர் சமரில் ஆஸ்திரியாவின் தளபதி மேக்கின் இராணுவம் நெப்போலியனின் போனாபர்ட்டிடம் சரணடைந்ததில் 30,000 கைதிகள் கைது செய்யப்பட்டு 10,000 பேர் இறந்து போயினர். 1900ஆம் ஆண்டில் மேக்ஸ் பிளாங்க் கரும்பொருள் கதிரியல் விதியை கண்டுபிடித்தார். அது பிளாங்கின் விதி என அழைக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டில் எத்தோப்பியாவை இத்தாலி கைப்பற்றியதை அடுத்து உலக நாடுகளின் கூட்டணி இத்தாலி மீது பொருளாதார தடைகளை அறிவித்தது. 1943ஆம் ஆண்டில் 2098 இத்தாலிய போர்க்கைதிகளுடன் சென்ற சின்பெரா என்ற சரக்கு கப்பல் கிரீட் நகரில் சவுதாகுடாவில் கூட்டுப்படையினரால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. 1943ஆம் ஆண்டில் காசநோய்க்கான ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற முதலாவது நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்து ரெட்கஸ் பல்கலைக்கழகத்தில் பிரித்து எடுக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டில் சீனா கொரிய போரில் இணைந்தது. பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினர் ஐநா படைகளை எதிர்க்க யாலு ஆற்றை தாண்டி சென்றனர். 1954ஆம் ஆண்டில் இமயமலை தொடரின் நேபாள நாட்டின் சோ உயு மலையின் உச்சி முதன்முறையாக எட்டப்பட்டது. 1956ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியமும் ஜப்பானும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டதன் மூலம் 1945 ஆகஸ்ட் மாதம் முதல் இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்து வந்த போர்ச்சூழல் முடிவுக்கு வந்தது. 1960ஆம் ஆண்டு பனிப்போர்களில் அமெரிக்கா கம்யூனிஸ்ட் கியூபா மீது பொருளாதார தடைகளை விதித்தது. 1976ஆம் ஆண்டில் சிம்பன்சி குரங்கு உலகில் அருகி வரும் மிருக இனமாக அறிவிக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டில் மொசாம்பிக் அதிபர் சமோரா மேச்சல் உட்பட 33 பேர் விமான விபத்து ஒன்றில் கொல்லப்பட்டனர். 1987ஆம் ஆண்டில் அமெரிக்க கடற்படை பாரசீக வளைகுடாவில் 2 ஈரானிய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தியது. 1988ஆம் ஆண்டில் பிரித்தானிய அரசு சின்பெயின் மற்றும் அயர்லாந்து துணை இராணுவ குழுக்கள் மீது வானொலி தொலைக்காட்சி தடைகளை விதித்தது. 2001ஆம் ஆண்டில் 400 அகதிகளை ஏற்றிச் சென்ற இந்தோனேசிய படகு கிறிஸ்மஸ் தீவில் கவிழ்ந்ததில் 146 சிறுவர்கள் 142 பெண்கள் உட்பட 353 பேர் உயிர் இழந்தனர். 2005ஆம் ஆண்டில் ஈராக்கின் அதிபர் சதாம் ஹுசைனுக்கு எதிராக மானிடத்திற்கு எதிரான குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு பாக்தாத் நகரில் தொடங்கியது. 2013ஆம் ஆண்டில் புவனஸ் ஐரிஸ் நகரில் இடம்பெற்ற தொடர் உந்து விபத்தில் 105 பேர் உயிர் இழந்தனர். மேலும் அக்டோபர் 19ஆம் நாளானது அல்பேனியா நாட்டில் அன்னை தெரேசா தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.